அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு அவர் சேனல். அல்ஹம்துலில்லா நான் நல்லா இருக்கேன். ஐ ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான கோவக்காய் கறி கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். டிலே பண்ண வேண்டாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடாய் சூடானதுமே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. தோலை உரித்து சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா, 1 ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி விதை சேர்த்துக்கோங்க. அதே போல் பார்த்திங்கன்னா 5லேருந்து 6 முந்திரி பருப்பு, அதுக்கப்புறம் பாதி லெமன் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அதுக்கப்புறம் 1 தேங்காய் பீசஸ் நல்லா சீச்சி சேர்த்துக்கோங்க. அதே போல் 3 கிராம்பு, பட்டை, ஏலக்காய் இதை எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு 3 to 4 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். இது ரோஸ்ட் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். வாசனை வீடு ஃபுல்லாகவே உங்களுக்கு அந்த வாசனை இருக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே போல் முந்திரி பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த விதமான குருமா செஞ்சாலுமே சரி, இல்லை எந்த விதமான சட்னி செஞ்சாலுமே சரி, அதில் 4லேருந்து 5 முந்திரி பல் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த குருமாவும் சரி சட்னியும் சரி நல்லா ஒரு க்ரீமியாக நல்ல ஒரு ரிச் டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ 4 to 5 மினிட்ஸ் அளவுக்கு நான் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளெண்டரில் மாற்றி நல்லா ஆற வச்சு கொஞ்சம் போல் தண்ணியை சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம். அதே கடாயில் பார்த்திங்கன்னா 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுமே ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கோவக்காய் சேர்த்துக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா ஒரு 150 கிராம்ஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். கோவக்காவை அப்படியே கட் பண்ணி சேர்க்காமல் பாதி அளவுக்கு ப்ளஸ் போல் கட் பண்ணிக்கோங்க. இது போல் நம்ம ப்ளஸ் போல் கட் பண்ணி சேர்க்கும்போது அந்த கோவக்காய்க்குள்ளேயும் பார்த்திங்கன்னா காரம், உப்பு, புளி இது எல்லாமே இறங்கும். ஸோ சாப்பிடும்போது உங்களுக்கு கிரேவியோட நல்லா இருக்கும். ஸோ இது போல் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 6 to 7 மினிட்ஸ் அளவுக்கு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். எல்லாமே கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது. இதே க்ரீன் கலரில் தான் இருக்கணும். லைட்டாக அந்த ஸ்கின் நமக்கு சுருங்கி வரும் இல்லையா, அந்த அளவுக்கு நமக்கு ரோஸ்ட் ஆனால் போதும். ரொம்ப கலர் சேஞ்ச் பண்ணிட வேண்டாம். ஸோ எனக்கு நல்லாவே ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போது இதை நம்ம வேறு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துடலாம். ஸோ அதே பேனில் உங்களுக்கு எண்ணெய் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுமே ஒரு பிரியாணி இலை, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா மெலிசாக நீட்டு வாக்கில் சீச்சி கட் பண்ணிக்கோங்க. நமக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வெங்காயத்தோட கலர் நமக்கு நல்லா சேஞ்ச் ஆகி வரணும். ஸோ நல்லா வதக்கி விட்டுடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சே நம்ம குக் பண்ணிடலாம். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுமே பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் போல் கறி லீவ்ஸ் இதையுமே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தா போதும். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவு உப்பையுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா குழஞ்சி வரணும். தக்காளி எந்த அளவுக்கு மேஷ் ஆகுதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கிரேவி சூப்பராக இருக்கும். ஸோ தக்காளி பார்த்திங்கன்னா நமக்கு நல்லாவே வதங்கி வந்துடுச்சு. இந்த நேரத்தில் மசாலாஸ் எல்லாமே சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், உங்கள் காரத்திற்கு ஏற்ப மிளகாய்த்தூள், நான் கலருக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு அந்த எண்ணெயிலேயே அந்த மசாலாவை நல்லா வதக்கி விடுங்க. தண்ணி சேர்க்கவே கூடாது. ஸோ நல்லா வதக்கி விட்ட பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த வேர்க்கடலை பேஸ்ட்டையும் நம்ம இந்த நேரத்தில் சேர்த்துடலாம். ஸோ இப்போயும் நம்ம தண்ணி சேர்க்க போகிறது கிடையாது. தண்ணி சேர்க்காமல் நம்ம மசாலாவை வதக்கி விடும்போது தான் அந்த எண்ணெய் எல்லாமே சூப்பராக உங்களுக்கு பிரிஞ்சு வரும். ஸோ அந்த பேஸ்ட்டையுமே நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இப்போ நான் கொஞ்சம் போல் 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி மிக்ஸி ஜாரில் அலசி நான் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். சேர்த்துட்டு மறுபடியும் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அளவுக்கு நல்லா கலந்து விடுங்க. நல்லா ஒரு க்ரீமி டெக்ஸ்சராக உங்களுக்கு கிடைக்கும். அந்த கலர் கூட உங்களுக்கு மாறும் அந்த மசாலாஸோட சேரும்போது. ஸோ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம தட்டை மூடி 5லேருந்து 6 நிமிஷம் அளவுக்கு இதை நல்லா மீடியம் ஃப்ளேமில் நம்ம குக் பண்ணி எடுக்க போகிறோம்.
5 மினிட்ஸ் ஆயாச்சு. அவ்வளவுதான். எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க பார்க்கவே. எனக்கு வந்து இந்த அளவுக்கு தண்ணியே எனக்கு கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு உப்பு, காரம் இது எல்லாமே செக் பண்ணிவிடுங்க. செக் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா கொதிச்சு வந்த பிறகு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற கோவக்காவையும் சேர்த்துடலாம். அவ்வளவுதான். சேர்த்துட்டு மறுபடியும் தட்டை மூடி லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு நம்ம இதை குக் பண்ணி எடுக்கணும். அவ்வளோதான். 10 நிமிஷம் ஆயாச்சுங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கவே. அந்த எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்கவே. பார்க்க மட்டும் இல்லைங்க, சாப்பிடவும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. இது எல்லா விதமான டிஃபன் ஐட்டம்ஸ்க்குமே சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, பரோட்டா, பூரி, சப்பாத்தின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். புளிப்பு, காரம் சேர்ந்த ஒரு கிரேவி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக என் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். லாஸ்ட்டாக கொஞ்சம் போல் கொத்தமல்லியை தூவி இறக்கி விட்டோம் அப்படின்னா நம்மளோட கோவக்காய் கறி கிரேவி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், மிஸ் பண்ணாமல். நம்மளோட வீடியோவை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை டாடா பாய் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.